ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த அளவுக்கு நல்லது அண்ட் பாசிட்டிவ்னு இருக்கோ அதே அளவுக்கு அதே விஷயத்தில் கெட்டதும் அண்ட் நெகட்டிவான விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நம்ம அந்த ஒரு பொருளை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் அது நம்மளுக்கு நல்லதாக அமையுமா கெட்டதாக அமையுமாங்கிறது இருக்குது. அப்படி நம்மளுடைய ஃபினான்சியல் மிஸ்டேக்கில் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு தான். ஸோ கிரெடிட் கார்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறத பொறுத்து தான். ஸோ இது கிரெடிட் கார்டுக்கு மட்டுமா அப்படின்னா நான் முதலியே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையுமே தான். ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைலை நம்ம தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. பட் இன்றைக்கி அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. அதுலேயே நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கூட பேன் கார்டில் நம்பர் சொல்லி நிறையா மொபைல் நம்பரை ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நாளுக்கு நாள் சைபர் கிரைம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கிரெடிட் கார்டுமே. ஸோ நிறையா பேர் அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொன்னாலும் அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த கத்தியை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து தான் ஒரு அழகான பழத்தில் ஒரு உருவத்தை கொண்டு ஒரு கலையை நீங்கள் வடிவமைக்க போகிறீங்களா, இல்லை இன்னொரு நபரை குத்தி கொலையாளியாக உள்ள ஜெயிலில் இருக்க போகிறீங்களாங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தப்பான விஷயமா நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களை காயம் ஏற்படுத்திடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டில் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் என்றைக்குமே ஒரே ஒரு கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷனலாக 2-3 கார்டு நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸோ ஒரே பிராண்டடெல்லாம் ஒரே பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடியதுலேயே நீங்கள் பெட்ரோல் ஃபியூயலுக்கு தனியாகவோ இல்லை அப்படின்னா ஷாப்பிங்க்கு தனியாக இந்த மாதிரியான தனித்தனி கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டாக அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு கார்டை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக கண்ட்ரோல்டாக இருப்பேன், ஸோ நான் எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கோஹெட். பட் நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக நீங்கள் கிரெடிட் கார்டு செக்ஷனுக்குள்ளேயே போகிறீங்க அப்படின்னா ஒரு கார்டை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், 2-3 கார்டு யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸை எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடாதீங்க. ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்பவே ஹையான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ ஆஃபர்ஸில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐயில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு 3 months 6 monthஸில் நோ காஸ்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பில்லை. பட் இஎம்ஐ இந்த கார்டு இருக்குது, அதனால ஒரு பொருளை நான் இஎம்ஐயில் வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு அது தேவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹையான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்லேயுமே கேஷாக வித்ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கிரெடிட் லிமிட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்டாக வாங்குறதுக்கான லிமிட் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 லிமிட்டட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30%க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் 20 பர்ச்சேஸ்க்கு நீங்கள் மணியாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோல் அமௌண்ட்டுக்குமே டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹைலி இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ராப்பிலேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு நீங்கள் சிக்கிக்குவீங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் கேஷாக வித்ட்ரா நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் கிரெடிட் கார்டை பொறுத்து பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறையா லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பேங்க்ஸ். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி நீட்ஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அதர்வைஸ் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அன்வான்டாக இப்படி ஒரு ஆப்ஷனல் இருக்கே ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி லோன் ஆப்ஷனுக்காக போயிடாதீங்க. அண்ட் மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், சேலரி அக்கௌண்ட்டாவோ இல்லை ஒரு ரொம்ப நாளாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒரு பேங்க்கில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஒரு கார்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கார்டு நம்ம கொடுத்த உடனேவே நம்ம கைக்கு நெக்ஸ்ட் மந்த்லேயே இன்னொரு பேங்க் கால் பண்ணி நீங்கள் வச்சுருக்க கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி எங்களுடைய பேங்க்கினுடைய கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுடைய கிரெடிட் கிரெடிட் ஸ்கோர்னுடைய நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதுவே நீங்கள் நீடடாக தான் வாங்கியிருக்கீங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கார்டு டு கார்டு நீங்கள் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நோ சொல்கிறதுக்கு பாருங்கள்.
அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு கார்டு வச்சிருப்பாங்க. அந்த கார்ட்ல கிராசரிஸ்க்கோ இல்லைன்னா சின்ன சின்ன பர்ச்சேஸ்க்கோ ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். பட் நான் வந்து பெட்ரோல் அதிகமா யூஸ் பண்றேன். ஸோ பெட்ரோல் கார்டு எனக்கு தனியா குடுங்க. நான் அதுக்கு தனியா வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ டிராவல்ஸுக்கு தனியா வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஃப்ளைட் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய வந்து அதில பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தனியா வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ ஆஃபர்ஸ் வந்து ஒன்ல இருக்கு. அதனால நான் வாங்கிக்கிறேன். ஸோ அது எனக்கு எப்பவாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆஃபர்ஸ்க்காக நிறைய கார்ட்ஸ் வந்து வாங்கி வைக்கிற மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு கார்டு இருக்கும்போது 40 நாள் டைம் இருக்கேன்னு சொல்லி பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணிடுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பில் பே பண்ணும்போது நம்ம கையில் அந்த அமௌண்ட்டு வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12,000க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு ஒரு பக்கத்தில் இருந்து அமௌண்ட் வரணும், நான் அதில் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பட் அந்த பேமெண்ட் உங்கள் கைக்கு வரல, இல்லை பார்ட் ஆஃப் த பேமெண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னா உங்களால் அந்த பில் வந்து பே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த பில்லை அப்படியே பே பண்ணாமல் அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்த்துடலாம்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பணம் வரும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் அந்த தப்பை பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களால் பே பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் இது வந்து யாருக்கு நான் சொல்றேன்னா, பில்லே பே பண்ணவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த டியூ அமௌண்ட்டாவது இந்த மாசத்துக்கு குறைஞ்சபட்சமா இந்த தொகையாவது செலுத்துங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த தொகையாவது செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கட்டின அமௌண்ட்டுக்காவது கொஞ்சமாவது கம்மியாகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு ஹை பேலன்ஸ் லிமிட்டட் இருக்கக்கூடிய கார்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை கேரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உதாரணமாக ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு 20K மந்த்லி சேலரி வாங்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 50,000 70,000 ஒரு லிமிட் இருக்கக்கூடிய கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 50,000 உங்களுக்கு லிமிட் இருக்கக்கூடிய கார்டு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு 12,000க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 12,000க்கு யூஸ் பண்ணிடுறீங்க. இந்த மந்த் வந்து பில் வரும். ஸோ பில் வரும்போது உங்களுடைய 20K சேலரியிலிருந்து 12 வந்து உங்களுக்கு அப்படியே போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 8 வச்சு தான் நீங்கள் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய சேலரிக்கும் உங்களுடைய லிமிட்டுக்கும் எந்த அளவுக்கு உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஹை லெவல் லிமிட் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹை வேல்யூ லிமிட் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க பேங்க்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது கேரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இருக்கணும். ஸோ எந்த காரணத்தை கொண்டுமே உங்களுடைய பேமெண்ட் அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கவே கூடாது. அந்த மிஸ் ஆன அமௌண்ட்டுக்கு ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மிஸ்டேக்ஸை வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க பண்ணாதீங்க. பேமெண்ட் வந்து ஆன் டைமுக்கு வந்து நீங்கள் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். உதாரணமாக ஏதாவது ஒரு XY ஒரு பேங்க்லேருந்து ஒரு கார்டு வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. பட் அதில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. யூஸ்வலாக காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கார்டு யூஸ் பண்ணால் 40 நாள் கழிச்சு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து கொடுக்கும்போதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆனுவல் ஃபீ வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இது எது வரைக்கும் உண்மை அப்படின்னா, அந்த 1 இயர்க்கு ஆனுவல் ஃபீ இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 இயர்க்கு இப்போ 1 லேக்கான கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 70% நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 70,000க்காவது அந்த மாதத்தில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, கார்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஃபீ வந்து உங்களுக்கு கட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆனுவலுக்கு வரும். நான் மந்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு ஆனுவலுக்கு இப்படியே சொல்லிடலாமே, 1 இயர்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா நீங்கள் வந்து இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஃபீ வந்து 1,000 rupees வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் உண்மை. பட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். கார்டு கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு 50,000க்கு சின்ன சின்னதாக அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு 1 இயர்க்கு அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து ஆனுவல் ஃபீ வந்து 1,000 rupees 2,000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதப்போ கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து யார் கால் பண்ணாங்களோ அவங்க கூட ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன கார்டு இருக்கோ அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்லுடைய ஸ்டேட்மெண்ட்டை இக்னோர் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமுமே கரெக்டாக அந்த டியூ டேட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்கேஸ் ஒரு நாள் டிலே ஆகுது அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 21st எவ்ரி மந்த்
21st வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டேட்டா இருக்குது அப்படின்னா சில பேருக்கு 22 தான் வரும். நான் வரல அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ 21 வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டேட் அப்படின்னா அந்த டேட்டுக்கு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஸோ நீங்கள் இவ்வளோ டேஸ் வந்து அந்த 22ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களா, அதில் இருந்து அந்த 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கணும். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தா தான் அந்த கார்டை கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ண தெரியும். எது அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்தில் அதை யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களால் முடியும். அண்ட் நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. காமனாகவே எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் டேட்டு ஒரு டியூ டேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கும். பட் அப்படி இல்லை. நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் டேட்டை டியூ டேட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பர்சனுக்கு எவ்ரி மந்த் 3rd வந்து டியூ டேட்டாக இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு சேலரி கிரெடிட் ஆகிறதே ஆஃப்டர் 5க்கு அப்புறம் தான் கிரெடிட் ஆகும். இன்னும் சில பேருக்கு ஆஃப்டர் 10, 12க்கு மேலே கிரெடிட் ஆகிற கம்பெனிஸும் இருக்குது. ஒரு 5th மேலே உங்களுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டியூ டேட் 3. ஸோ 3 வந்து நீங்கள் பே பண்ணணும். எப்படி பே பண்ண முடியும்? ஸோ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, இந்த மந்த்து வந்து சேலரியிலிருந்து நம்ம அமௌண்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பில்லுக்கு நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி என்னுடைய சுச்சுவேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆஃப்டர் 5th அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகும். ஸோ எனக்கு வந்துட்டு டியூ டேட்டை வந்து எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் கேட்ட டேட்டே கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் முன்னையாவது உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க, சேலரி ஒரு டேட்டும் டியூ டேட் முன்னாடி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய டியூ டேட்டை மாற்றிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா சர்வீசஸையுமே கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கார்டு வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டாஃப் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிபிஓலிருந்து கால்ஸ் வரும். ஏன்னா என்ன ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் இல்லையா, என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத உங்களோட கனெக்டடாக இருந்தால் தான் அது தெரியும். ஸோ அஃபிஷியலி அவங்க கால் பண்ண தான் செய்வாங்க. ஸோ லோன்ஸ் வந்து 2 வீலர் லோன்ஸோ 4 வீலர் லோன்ஸோ இல்லைனா ஹோம் லோன்ஸோ இல்லைனா கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி லோன்ஸ் கொடுக்கறது அண்ட் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கார்டுனுடைய லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை கொடுத்துட்டு 1 இயராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 50K யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கார்டு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 80Kக்கோ இல்லைன்னா 1 lakhக்கோ அவங்க அப்கிரேட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நிறைய கால்ஸ் வரும். ஸோ அந்த கால்ஸில் எது உங்களுக்கு வேணும் எது வேண்டாங்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அண்ட் கண்ட்ரோல்டு வந்து உங்களுக்கு இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு 1 hour பேசிட்டாங்க, அதனால நான் இந்த ஆஃபர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து மூவ் பண்ணாதீங்க. அந்த ஆஃபர் உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் தரும், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அண்ட் இது உண்மையிலேயே உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்கு அக்செப்ட் ஆகுமா ஒர்த் ஆகுமாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு பில் வந்துட்டு 1 month இன்கேஸ் நீங்கள் வந்து டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு வந்துட்டு அதிகப்படுத்தி ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். கிரெடிட் கார்டு பில்லில் வந்துட்டு 40 நாள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு சார்ஜஸ் வராது இல்லை, ஸோ நான் நெக்ஸ்ட்டு 40 daysக்கு தானே நான் ஸ்கிப் பண்ணுறேன், ஸோ அந்த 40 daysக்கு தானே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் கார்டு செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டே பை டே ஒவ்வொரு பர்சனையும் பொறுத்துமே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மாறுபடும். நம்மளுடைய பர்ச்சேஸை பொறுத்து மாறுபடும், நம்மளுடைய டியூ டேட்டை கிராஸ் பண்ணுறதை பொறுத்து மாறுபடும், ஒருத்தர் வந்து பணம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதை பொறுத்து மாறுபடும். ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளுக்கும் புரியாது, சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்குமே தெரியாது ஏன் இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்முக்கு கொண்டு போய் உங்களுடைய செலவினங்களை வந்து அதிகப்படுத்திடாதீங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினது 50,000 இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து நீங்கள் கட்டும்போது 1.5 லட்சம் ரூபா நீங்கள் கட்டுற அளவுக்கு ஒரு கஸ்டமர் வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ அந்த பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். ஸோ 40 நாளுக்குள்ளே அந்த டியூ டேட்டில் கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நோ இன்ட்ரெஸ்ட். இன்கேஸ் ஒரு நாள் நீங்கள் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னாலும் அதனுடைய வட்டி அதனுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு பொருளை வாங்குறதுக்காக கிரெடிட் கார்டை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய லெவலுக்கு மீறி நான் சொல்கிறது, இப்போது ஒரு சில பொருட்கள் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டியில் இருக்கும், ரொம்பவே வந்துட்டு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதை நம்ம வேண்டான்னு வச்சுருந்துருப்போம். ஆனால் கிரெடிட் கார்டு கைக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம், ஸோ கிரெடிட் கார்டு தான் வந்துருச்சுல்ல, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குல்ல, அதை நம்ம ரொட்டேஷனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பொருளுக்கு நம்மளால் இப்போதைக்கு வாங்க முடியாத ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருவோம். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரபிளான ஒரு விஷயம். அந்த தப்பை வந்து எப்போவுமே கிரெடிட் கார்டில் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை பற்றி யார்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஓடிபி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் நான் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறப்போ ஒரு பேங்க்கில் கிரெடிட் கார்டு செக்ஷனில் வந்து ஒர்க் பண்ண சமயத்தில் ஓடிபியே இல்லாமையே அந்த பர்சனுடைய கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும், சிசிவி நம்பர் மட்டும் தெரிஞ்சால், இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது கார்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிசிவி நம்பர் பின்னாடி இருக்கும், அதை பார்த்து நம்ம வந்து போட்டுடலாம். பட் நீங்கள் எங்கே பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிசிவி நம்பர் கொடுத்து அவங்க பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி பண்ணுனதோ ஒரு ஓடிபி வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து வரும். ஸோ அந்த இடத்துலையே நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். இதை நான் இது பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கார்டை வந்து பிளாக் பண்ண முடியறதுக்கு உங்களால் முடியும். ஸோ இப்போ என்ன அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிபியே இல்லாமையே வந்து எடுக்கிற அளவுக்கு நிறைய ஃப்ராட் லைன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்குமே உங்களுடைய கிரெடிட் கார்டை வந்துட்டு ஃப்ராட் லைனில் இருந்து ஏதாவது இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கார்டை இன்ஷூர் பண்ணி அது தப்பான விஷயத்தில் உண்மையிலேயே தேர்ட் பர்சன் ஒருத்தர் வந்து உங்களுடைய கார்டை யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அமௌண்ட்டும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை வந்து கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயிலை வந்து எந்த ஒரு பர்சனுக்குமே ஷேர் வந்து பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் மினிமம் ஒரு 30% மட்டும்தான் உங்களுடைய கார்டு லிமிட்லேருந்து நீங்கள் ப்ராடக்டை வந்து வாங்கணும். ஒரு 50,000 இருக்குன்னா அந்த 50,000த்தில் 30% மட்டும்தான் பர் மந்த் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிற மாதிரி வந்து இருக்கவே கூடாது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேம் எனக்கு இந்த லிமிட் வந்து கார்டினுடைய லிமிட் வந்து எனக்கு பத்தலை, ஸோ எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, அப்கிரேட் பண்ணி கொடுங்க, வேறு என்ன கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ உங்களுடைய சேலரி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொன்னேன், அந்த சேலரிக்குள்ளே இருக்கிற லிமிட்டட் கார்டு தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய கார்டு லிமிட் இருக்கிறதுல 30% கீழே வேணாலும் பண்ணுங்கள், 30%க்கு மேலே வந்து போயிடாதீங்க. அதுதான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். எப்போவுமே உங்களுடைய கார்டை தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும், உங்களுடைய விருப்பங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. பேசிக்கான ஒரு நீட்ஸ்க்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கார்டு இருக்குது, உங்கள் கையில் அமௌண்ட் இல்லை, ஸோ ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், இல்லை பெட்ரோல் வந்து போடணும், ஸோ இல்லைனா ஃபுட்டுக்கு நீங்கள் கிராசரிஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு அடிப்படையான தேவைகள் சார்ந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்காக நீங்கள் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மந்த் எண்ட் கையில் வந்து அமௌண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வந்து கேஷாக வந்து கடனாக வந்து வாங்குவீங்க. பட் அதுக்கு பதிலாக அதை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற யோசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமாங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த இடங்களில் ஒரு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு அன்னோன் பர்சன் மாதிரி தான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 40 நாள் கழித்து கொடுக்க போகிறீங்க, ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் கொடுக்க போகிறீங்க. இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக கொண்டு போக முடியும். அது இல்லாமல் உங்களுடைய இஷ்டத்துக்கு உங்களுடைய வான்ஸ் என்னவெல்லாம் இருக்கோ, விஸ்லிஸ்ட்டில் என்னவெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே உங்களுடைய விருப்பப்பட்டதை, கண்ணில் பார்த்ததை, ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியாது. அந்த சிக்கலில் கண்டிப்பாக சிக்கிப்பீங்க. கடனில் சிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட் கார்டு கடனில் லாக் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா இதுதான். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கார்டு டு கார்டு பேமெண்ட் வந்து பண்ணுறது. இப்போ 2 கார்டு வச்சுருக்கிறவங்க இந்த மந்த் வந்து 2க்குமே ஸ்டேட்மெண்ட் டேட்டு டியூ டேட்டும் மாறுமா? அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கார்டினுடைய பில்லை பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா இந்த கார்டிலேருந்து எடுத்து பேமெண்ட் வந்து பண்ணிடுறது. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேமெண்ட்டை மறுபடியும் இந்த கார்டிலேருந்து மாற்றுறது, கார்டு டு கார்டு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த மாதிரியெல்லாம் குழப்பமெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து தப்பான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடிக்கும்.
உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து வரவே வராது. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்துலேருந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக மணியை வந்து வித்ட்ராவல் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ வந்து என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கார்டு வந்து நீங்கள் வந்து விசிபிளாக மேனுவலாக உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஒரு கார்டை நீங்கள் ஜிபேயில் வந்து ஆக்டிவேட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மணி சேவிங்கில் எக்ஸ்பென்சஸை வந்து ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நம்ம நிறைய வீடியோஸில் வந்து நம்ம ஷேர் பண்ணுற டிப் என்னென்னா, கேஷை முடிஞ்ச வரைக்கும் கையில் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த பொருள் வாங்குறமே இது அத்தியாவசியம் தானா, இதுக்கு நம்மளுக்கு தேவைதானாங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு வரும், ஃபாலோ பண்ண முடியும். அதுதான் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் டிப்பு. இல்லை நீங்கள் வந்து ஜிபேயில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அன்வான்டாக நிறையா வந்து வாங்குற மாதிரி இருக்கும், எங்கே எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறத பணத்துக்கே அப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு கடன் தான். ஸோ அதனுடைய பேரே கடன் அட்டை தான். ஸோ ஒரு கிரெடிட்டில் வந்துட்டு நீங்கள் வாங்குற ஒரு பொருளுக்கு ஜிபேவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ எங்கே எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கங்கிற ஒரு லிமிட்டே இல்லாமல் கான்சியஸே இல்லாமல் பார்க்குற எல்லா இடத்துலையும் உங்களுடைய செலவுகளை வந்து அதிகப்படுத்திகிட்டே போயிடுவீங்க. எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் எதெல்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பல்காக ஒரு அமௌண்ட் வரும்போது ஐயோ இந்த கிரெடிட் கார்டே தப்பு, நான் பே பண்ண முடியல, இந்த பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு எதுலையெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு பார்வையுமே நம்ம பார்க்குற விதத்துலையும் நம்ம பயன்படுத்துகிற விதத்துலையும் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கிரெடிட் கார்டில் பண்ணவே கூடாத சில மிஸ்டேக்ஸ். ஸோ இதை வந்து உங்களுடைய கடனை இன்னும் அதிகப்படுத்தும், ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே கொண்டு போகும். அதே மாதிரி கிரெடிட் கார்டில் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி நிறைய தகவல்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா இதில் எந்தெந்த மிஸ்டேக்ஸை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.